பேரழிவுகளுக்கு அப்புறமா எஞ்சி இருக்கக்கூடிய உலகத்தோட கடைசி நகரமா இருக்கக்கூடியது காசி. காசியில மிஞ்சி இருக்கிற இயற்கையை சுரண்டி சர்வ வசதிகளும் கொண்ட ஒரு தனி வாழ்விடத்தை அந்த நகரத்துல உருவாக்கி மக்களை அந்த வாழ்விடத்தோட வெளியில வறுமையில வச்சிருக்காரு சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய கமலஹாசன். சுப்ரீமிற்கும் காம்ப்ளெக்ஸிற்கும் எதிராக புரட்சி செய்ய போராடி கொண்டிருக்கிறார்கள் சம்பாலா என்ற ரகசிய நகரத்தை சேர்ந்த மக்கள். அந்த நகரத்து கரன்சியான யூனிட்ஸை தேடுற சேட்டைக்கார வீரனா பைரவா கதாபாத்திரத்துல பிரபாஸ் எப்படியாவது அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மறுபுறம் கர்ப்பிணியா இருக்கக்கூடிய சம் 88 அதாவது தீபிகா படுகோனை குறி வைக்கிறாங்க சுப்ரீமோட ஆட்கள். அதனால அந்த பெண்களை பிடித்து சுப்ரீமோட ஆட்கள் கிட்ட கொடுக்க பைரவா களமிறங்குறாரு. மறுபுறம் குருஷேத்திர போர் நடந்த காலத்துல இருந்து உயிருடன் இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் அதாவது அமிதாப் பச்சன் ஷம்பாலா நகர தலைவி அதாவது சோபனாவும் அந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்கு போராடுறாங்க. அந்த பெண்ணுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு, இறுதியில அந்த பெண்ணுக்கு என்ன ஆனது, உண்மையிலே பைரவா யார் போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறது தான் கல்கி 2898 AD அப்படின்ற திரைப்படம். இந்து மத இதிகாச புராண கதைக்கு மாயாஜாலம், கற்பனை, மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு மேம்போக்கா ஸ்கிரீன் பிளே அமைச்சு தாங்கிட்ட தானே போராடி தன்னே காட்டுகிறது தான் இந்த கல்கி 2898 AD அப்படின்ற திரைப்படம். என்ன பொறுத்த வரைக்கும் கல்கி 2898 AD திரைப்படம் இந்தியன் சினிமாவில ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு ட்ரை பண்ண ஒரு படமா கல்கி படம் இருக்கு. கல்கி 2898 AD திரைப்படம் ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நமக்குள்ள விட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.